டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் கணினியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி புக் செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பாக்ஸில். சரிங்களா, அதாவது ஒரு 20 புத்தகங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை வந்து கொடுத்துருக்காங்க. புத்தகத்தோட 20 புத்தகங்கள் விலை சேர்த்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபா புத்தகத்தோட விலை. சரிங்களா, கொரியர் சார்ஜ் ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி தந்துடுவோம். ஸோ அதுக்குன்னு சார்ஜஸ் எதுவும் வராது. புத்தகத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபா. மொத்தம் 20 புத்தகங்கள் வரும். இதில் நிறையா ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வரக்கூடிய அந்த மேக்ஸ் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கணினுக்கு மிக பெரும் பேரை வாங்கி கொடுத்த புத்தகங்கள் ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்தால் அதே ஃபார்மேட்டில் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது. எஸ், சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 20 புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டும் பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தமிழ் வழி புத்தகங்கள். சரிங்களா, இது எல்லாமே என்னது தமிழ் வழி புத்தகங்கள். பேர் நிறைய இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. பட் அதுக்காக நீங்கள் வந்து இங்கிலீஷ் புத்தகம் நினச்சிக்க வேண்டாம். இது எல்லாமே தமிழ் வழி புத்தகங்கள். ஸோ என்னென்ன புத்தகங்கள் அப்படிங்கிறத அவங்க அட்டைப்படத்திலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன அப்படிங்கிறத வாசிச்சிட்றேன், ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த எஸ்ஏ எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு புத்தகமாக கொடுத்துட்றாங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா பொது தமிழ். சரிங்களா, பொது தமிழ் வந்து 6 to 12 ஸ்டடி மெட்டீரியல். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டடி மெட்டீரியல், பின்னாடி கீழே 14, 15 எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க். ஸோ ஆரம்பத்தில் வரக்கூடியது பார்ட் 2 வந்து ஸ்டடி மெட்டீரியல், 6th to 12th ஸ்டடி மெட்டீரியல். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு ஸ்டடி மெட்டீரியல், சைக்காலஜி, இது எல்லாமே சைக்காலஜி, மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபின்னு இருந்தாலும் எல்லாமே தமிழ் வழி புத்தகங்கள் தான். அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். சரிங்களா, இது எல்லாமே தமிழ் வழி புத்தகங்கள் எக்ஸப்ட் இங்கிலீஷ். ஸோ சைக்காலஜி மற்றும் மேக்ஸ் புத்தகம் வந்து பார்ட் 4. பார்ட் 5 வந்து வரலாறு. பார்ட் 6 வந்து புவியியல். 7 வந்து பாலிட்டி, குடிமையியல் மற்றும் இந்திய அரசியலமைப்பு. பார்ட் 8 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்கனாமிக்ஸ். பார்ட் 9 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, உயிரியல் வந்துடுது. ஸோ இது வந்து பார்ட் 11 உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 12 வந்து சைக்காலஜி, மேக்ஸ், கொஸ்டின் பேங்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். 13 வந்து சமூக அறிவியல், 14 வந்து அறிவியல், 15 வந்து பொது தமிழ். அடுத்து வந்து 16, 17 பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பார்ட் 16 பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் 6th to 10th இருக்கக்கூடிய புக் பேக். அடுத்து 11, 12க்கு மட்டும் தனியாக செப்பரேட்டாக ஒரு கொஸ்டின் பேங்க் போட்டுறாங்க. அடுத்து 18, 19 ஏற்கனவே காமிச்சு அந்த கணிதம் பழைய புத்தகம் ஸ்டைலு. ஸோ பார்ட் 20 அப்படிங்கிறது OMR ஷீட். சரிங்களா, ஸோ இந்த புத்தகங்கள் 20 புத்தகங்கள் சேர்ந்து உங்களுக்கு வந்து விலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வருது, 3500 ரூபா. சரிங்களா, இந்த 3500 ரூபா நீங்கள் இந்த புத்தகம் தேவைப்படுது அப்படின்னா இந்த புத்தகம் 3500 rupees புக்ஸ் எங்களுக்கு வேணும். இல்லாட்டி கணியன் எஸ்ஐ 20 புக் செட் வேணும்னு நமக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மட்டும் போட்டிங்கன்னா போதும். நம்ம என்ன பண்ணிவிடுவோம், உங்களுக்கு வந்து மற்ற எல்லா டீட்டெயிலும், பேமெண்ட் ப்ரொசீஜர் என்ன, போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புனா என்ன, எவ்வளோ நாளாக வந்து சேர, ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்புனா எவ்வளோ நாளாக வந்து சேர அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 6ஓட புவியியல். சரிங்களா, இது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் மறுபடியும் இங்கிலீஷில் முன்னாடி போட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து தமிழ் மெட்டீரியல் தான். சரிங்களா, இதெல்லாம் வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறனால அந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸாக இருக்கும். நீங்கள் அது ஒரு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவியியல், இது வந்து வரலாறு ஸ்டடி மெட்டீரியல் பார்ட் 5, அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து உளவியல் பார்ட் 4. எல்லாமே குட்டி குட்டி புத்தகம். சரிங்களா, பெரிய புத்தகமும் ஒரே புத்தகத்தை வாங்கி நான் நிறைய மாணவர்கள் சொல்லுவேன், கண்டிப்பாக பைண்டிங் ப்ராப்ளம் வரும், படிக்கும்போது நம்மளுக்கு சோர்வடையும். ஸோ நிறைய இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் சார் வந்து எங்கேயுமே போகக்கூடாங்கிற லெவலில் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் சேர்ந்து ஒரே புத்தகமாக போட்டு அடிச்சிட்டாங்க. சரிங்களா, ஸோ வந்து இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல், இது வந்து பொது தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல், இது வந்து பார்ட் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். சரிங்களா, ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகமாக போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள் இயற்பியலுக்குன்னு ஒரு புத்தகம். சரிங்களா, அடுத்தது கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு புத்தகம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒவ்வொரு புத்தகம் ஆச்சு தமிழ் மீடியத்தில். அடுத்தது உயிரியல் புத்தகம் இருக்குது, கண்டிப்பாக ஒரு கீழே வரும்னு நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸ் இருக்குது, அப்புறம் குடிமையியல் இருக்குது, அடுத்தது உயிரியல் இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸோட இது கொஸ்டின் பேங்க் புக்கு, அது ஒன்று. அடுத்து சோசியல் சயின்ஸுக்கான கொஸ்டின் பேங்க், சமூக அறிவியல் கொஸ்டின் பேங்க் புக்கு, வினாவங்கி புத்தகம். அடுத்தது அறிவியலுக்கான வினாவங்கி புத்தகம். அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புக் பேக் 6th to 10th ஒன்று, 11, 12க்கு இன்னொரு புக் பேக் புக் ஒன்று. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக போட்டாங்க. பொது தமிழுக்கு வினாவங்கி ஒன்று போட்டாச்சு. அது போக மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய ஸ்டைலில் திரும்ப இன்னொரு ஸ்டடி மெட்டீரியல் 18, 19ன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டு இருந்த ஒரு ஸ்டைலில் அந்த புக் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த புத்தகங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க அவசியம் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு அவசியம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் ஃபோன் கால்ஸ் வரதை தவிர்த்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.